சென்னையிலிருந்து கோவைக்கு தனியார் ஆம்னி பேருந்தில் பயணித்த இளம்பெண் பேருந்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், என்ன நடந்தது? உயிரிழந்த இளம்பெண் யாருங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? கனிமொழி வணக்கம். கோவை பாலத்துறை மதுக்கரை அடுத்து இருக்கக்கூடிய பாலத்துறை என்ற பகுதியைச் சேர்ந்த கார்மேகம் என்பவரது மகள் மகாலட்சுமி. இவர் சென்னையில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் தகவல் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி வருகிறார். கடந்த சில தினங்களாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளது. இந்த நிலையில நேற்று இரவு அவர் சென்னையிலிருந்து கோவைக்கு அவரது வீட்டிற்கு வருவதற்காக தனியார் ஆம்னி பேருந்து ஒன்றில் கோயம்பேட்டிலிருந்து பயணித்திருக்கிறார். அந்த தனியார் ஆம்னி பேருந்துல கீழ்த்தள படுக்கை வசதி கொண்ட அந்த பேருந்து, அந்த கீழ்த்தள படுக்கையில் அவர் பயணித்த நிலையில இன்று காலை அவர் கோவை காந்திபுரம் பகுதியில் அந்த பேருந்து நின்றிருக்கிறது. அனைத்து பயணிகளும் இருந்து இறங்கிய பிறகு இந்த ஒரு பெண் மட்டும் இறங்காமல் இருக்கவே அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உடனடியாக பேருந்திற்குள்ளே பெண் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த பெண்ணை எழுப்பிய போது அந்த பெண் எழுந்திருக்காமல் இருந்த சூழல்ல அவரை தட்டி எழுப்பிய போதுதான் தெரிந்தது அவர் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாரோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தகவல் அளித்திருக்கிறார்கள். அந்த தகவலின் பேரில 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பரிசோதித்த பொழுது அந்த பெண் இறந்து பல மணி நேரம் ஆகியிருக்கிறது என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த சம்பவம் நடந்த காந்திபுரம் அந்த பேருந்து நின்ற இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காட்டூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். அந்த தகவலின் பேரில் காட்டூர் காவல் நிலைய போலீசார் உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து அந்த பெண் உயிரிழந்த தகவலை உறுதி செய்து உடனடியாக அந்த சடலத்தை மீட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த பேருந்தின் ஓட்டுநரான சதீஷ் என்பவரிடம் விசாரணை நடத்திய போது நேற்று இரவு கோயம்பேட்டிலிருந்து அந்த பெண் மற்றும் மற்றொரு வாலிபர் அவர்கள் இருவரும் அந்த பேருந்தில் ஏறியிருக்கிறார்கள். இருவரும் தனித்தனியே தனி படுக்கை வசதி கொண்ட அந்த 2 தனிப்படுக்கையில் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். இன்று காலை அந்த பெண்ணுக்கு சடலமாக மீட்டிருப்பது தெரிய வந்தது. ஆனால் வரும்பொழுதே அந்த பெண் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததும் அவருக்கு ஏற்கனவே அந்த மூச்சிறைப்பு நோய் இருந்ததும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இருப்பினும் அந்த பெண்ணுடைய பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அந்த பெண்ணின் உயிரிழப்பிற்கான உண்மை காரணம் தெரிய வரும் என்று கருதப்படுகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.